Daily. Taste the Daily. கௌதம், இந்த பில்டிங்கா? ஆமா, நல்லா இருக்கா? வெளிப்பார்வைக்கு நல்லாதான் இருக்கு. பில்டிங் உள்ள பாத்துட்டீங்களா? நானும் கார்த்திக்கும் ஏற்கனவே பாத்துட்டோம். இங்க 2 பேருக்கும் ரொம்ப திருப்தி. அதனால நீயும் ஒரு தடவை பாத்துக்க. இங்க பாருங்க, நீங்க பார்த்து ஓகே சொன்னா சரியாதான் இருக்கும். எனக்கு அதுவே போதும். எங்க பில்டிங் ஓனரை காணோம்? வரேன்னு கன்ஃபார்மா சொன்னாரா? நமக்கு முன்னாடியே வந்துருவேன்னு சொன்னாரு. நான் கால் பண்ணி கேக்குறேன். வணக்கம் சார், நாங்க வந்துட்டோம். நீங்க எங்க இருக்கீங்க? பக்கத்துல தான் இருக்கு. எப்ப வந்தாரா சார்? வாங்க. இல்லக்க, பக்கத்துல வந்துட்டாராம். எப்படியோங்க, இன்னைக்கு நாளும் நல்லா இருக்கு. அட்வான்ஸ கொடுத்துடலாம். சீக்கிரமே ஆதரவற்றோர் இல்லத்தை ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிப்படி ஆரம்பிப்பேன். என் பேச்ச கால்ல போட்டு மிதிச்சிட்டு வீடியோவை காட்டி என்ன மிரட்டி காரியத்தை சாதிக்க பாக்குறியா? எங்க குடும்ப பணத்தை விரையும் ஆக்க விட மாட்டேன். இருடி. அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கு, கொஞ்சம் பெருசுதான். இதோ வந்துட்டார்ல. வாங்க சார். இல்லக்க, இவர்தான். அப்படியா? வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க. சாரி, கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்ல பரவாயில்ல. இவங்க தான் உங்க ஒய்ஃபா? ஆமா சார். ஓ, வணக்கம். உங்களோட ஆசைக்காக தான் இந்த ஆதரவற்ற பெண்கள் இல்லத்தையே ஆரம்பிக்கிறதா கௌதம் சார் சொன்னாரு. உங்களோட இந்த சேவை மனப்பான்மை எல்லாருக்கும் வந்துராது. என்னை விட வயசுல சின்னவங்களா இருந்தாலும் மனசளவுல பெரிய மனுஷியா தெரியுறீங்க சார். சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தானே நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. படுத்துவ வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு. அவங்க செஞ்ச சேவைக்கு முன்னாடி நான் செய்ய நினைக்கிறது ரொம்ப சின்னது சார். இது சேவை கூட இல்ல, ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் இருக்க வேண்டிய கடமை. வயசான காலத்துல ஆதரவு இல்லாம அன்பு இல்லாம ரொம்ப ஏக்கமா இருக்கிறவங்களுக்கு எங்க இல்லம் ஒரு நிழலா இருக்கணும். அதுதான் சார் என்னோட ஆசை. அடேங்கப்பா, உங்க பேச்சுல இருந்தே நீங்க எவ்வளவு உயர்வானவங்கன்னு தெரியுது. கௌதம் சார், இந்த மாதிரி மனைவி கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உங்க மனசு மாதிரியே கிடைச்சிருக்காங்க. தேங்க்யூ சார். யாரு காசுல யாரு பாராட்டு வாங்குறது? கோடி கோடியா சம்பாதிச்சப்ப எனக்கு கிடைக்காத மரியாதை ஏன் காசு எடுத்து இறக்கிறப்போ உனக்கு கிடைக்குதா? விட மாட்டேன்டி, விட மாட்டேன். உங்களுக்கு என் இடத்த கொடுக்கறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சந்தோஷம் சார். ரேட்டு நம்ம ஏற்கனவே பேசி ஃபைனல் பண்ணியாச்சு. அக்ரிமெண்ட்டை நான் இன்னும் ரெடி பண்ணி கொண்டு வரல. இருந்தாலும் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கிறதால ஒரு 10 லட்சம் டோக்கன் அட்வான்ஸா கொடுத்துறோம். அப்புறம் மீதி அமௌண்ட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு ஒரே பேமெண்டா செட்டில் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஓகே சார். அதுக்கு என்ன, கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். இதோ ஒரு நிமிஷம் சார். இல்லக்க, இந்தா கொடு. ஐயோ, நீங்க கொடுங்க கௌதம். இந்த ஆதரவற்ற பெண்கள் இல்லங்கிறது உன்னோட கனவு, லட்சியம். இதுக்கான ஆரம்ப புள்ளிய உன் கையால வைக்கிறது தான் சரி. இந்த அட்வான்ஸ் செக்க நீயே கொடு. கடவுளே, நாங்க ஆரம்பிக்க போற இந்த இல்லம் நல்லபடியா நடக்கணும். சார், இந்தாங்க சார், வாங்கிக்கோங்க. கொடுங்கம்மா. நல்லதும்மா. உங்க லட்சியம் நல்லபடியா நிறைவேறணும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அட்வான்ஸ் கொடுத்துட்டா நீ நினைச்ச இல்லம் ரெடி ஆயிடுன்னு கனவு காணாத. கொடுத்த அட்வான்ஸோட உன் முயற்சி நிக்க போகுதுடி. நான் வேண்டான்னு சொல்லியும் கேட்காம என்ன மீறி நீ இல்லத்தை ஆரம்பிச்சிருவியா? முடியவே முடியாது. இந்த பைரவி குறி வச்சிட்டான்னு வெயி,
அதுல இருந்து யாரும் தப்புனதே கிடையாது. இப்ப நான் உன் இல்லத்தை குறி வச்சுட்டேன்டி. நீ எப்படி என்கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். இலக்கியா, சொல்ல மறந்துட்டேன். இங்க பேக் சைடுல ஒரு பெரிய கார்டன் கூட இருக்கு. அங்க ஒரு கோயில் கூட கட்டலாம். பார்க்கலாமா? பார்க்கலாங்க. சரிங்க சார், நாங்க பார்த்துட்டு வந்துறோம். போய் பாருங்க சார். வா. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.